ஏண்டி ஒரு ஐடி கம்பெனில வேலை பார்க்கறவன் கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறியாடி? கருவேப்பிலை வாங்கிட்டு வா, கொத்தமல்லி வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்பிட்டு இருக்கிற. ஆமா, இவர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாருன்னு டெய்லி சாப்பிடாம பட்னியாவா இருக்காரு. 3 நாள் நல்லா தான் திங்கறீங்க, அப்புறம் திங்கிறது கருவேப்பிலை வேண்டாமா? ஏடி கருவேப்பிலை இல்லைன்னா இப்ப எதையாவது போட்டு குழம்பு ஒண்ணு வை. கருவேப்பிலை போட்டே தான் நீ செய்வியா? இப்ப கடைக்கு போக முடியுமா முடியாதா? என்ன சொல்ல வரீங்க? நான் வேற யாரையாவது அனுப்புறதுக்கு நீங்க எதுக்கு புருஷன் வீட்ல இருக்கீங்க? பக்கத்து வீட்டுக்காரனை போய் கடைக்கு போக சொல்லட்டுமா? ஆத்தி, ஒரு கருவேப்பிலுக்கு எதுக்கடி இத்தனை நாயம் பேசிட்டு இருக்கிற? கூடை கொண்டா போயிட்டு வர. இது முதல்ல சொல்ல வேண்டியதானே? அடுப்படியை விட்டு இங்க வந்து தம் கட்டி பேசிட்டு இருக்கேன் நானு. சரியான காட்டு. மிச்சத்தையும் சொல்லுங்க மாமா. காட்டேரியா காட்டு பண்ணியா? சே, உன்னை சொல்லி அதுங்களை கேவலப்படுத்த கூடாது. இந்தாங்க, போய் கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிக்கோங்க. 5 ரூபாய்க்கு மேல 5 பைசா கொடுக்காதீங்க கடைக்காரனுக்கு. அவங்க என்ன கேட்டானா போன் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். என்னை பார்த்தாலே கடைக்காரனுங்க கூடு கும்பிடு போட்டு கருவேப்பிலை கொடுத்துட்றானுங்க. ஏன் தெரியுமா? அவங்க அடவாசல் முன்னாடி நின்று வெக்கமே எல்லாம் கத்திட்டு வருவியே, அதுக்கு பயந்து. அட, இப்படி எல்லாம் நான் இருக்கிறதுனாலதான் சிக்கனமா குடும்பம் போயிட்டு இருக்குதாக்கோ. அப்படி இல்லனா 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கருவேப்பிலை மட்டுமே வாங்கிட்டு வருவீங்க நீங்க. சரி சரி, வெட்டி நாயும் பேசாத, கூடு, நான் போயிட்டு வரேன். மாமா 2 கிலோ சக்கரை வாங்கிக்கோங்க, கொஞ்சம் டீ தூள் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பால் வாங்கிட்டு வந்துருங்க மாமா. டீ போட்டு குடிச்சாதான் வேலையே நடக்குமாக்கோ. கருவேப்பிலை தான் வாங்கிட்டு வர சொன்ன, இப்ப என்ன பாலுங்கிற சக்கரைங்கிற? ஏன் கடைக்கு போன கருவேப்பிலை மட்டும் தான் வாங்கிட்டு வருவீங்களா? வேற எதுவும் வாங்கிட்டு வர மாட்டீங்களா? கொண்டா, போயிட்டு வர்றேன். பத்தா பத்தா, என்ன மாமா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டீங்களா? சீக்கிரமா கொடுங்க, போய் குழம்பு வைக்கணுமாக்கோ. என்ன மாமா இது கருவேப்பிலைங்க? ஏ, கருவேப்பிலை கொத்தமல்லி தலையே கடையில் இல்லடி, அதான் வந்துட்டேன். என்னது, கருவேப்பிலை கொத்தமல்லி தலை இல்லையா? அப்புறம் நான் எண்ணத்தை போட்டு குழம்பு வைக்கிறது. இனி கருவேப்பிலை இல்லாம ஒரு நாளைக்கு குழம்பு வை. திங்க போறது நாங்க தானே. கருவேப்பிலை இல்லாம எப்படி மாமா குழம்பு ருசியா இருக்கும்? கருவேப்பிலை போட்டா மட்டும் உன் குழம்பு ருசியா இருக்குமாக்கும். எவன் திங்கிறது அதிக? என்ன மோனங்களே? ஏ, குழம்பு எப்படி இருந்தாலும் சரிடி, நாங்க சாப்பிட்டுக்கிறோம், நீ போய் குழம்பு வை போ. ஒரு கருவேப்பிலை வாங்க தெரியுதா? சரியான கூறுகட்ட மனுஷனா இருக்கீங்களே. கருவேப்பிலை இல்லாம என்னத்த குழம்பு வைக்கிறது? வர வர இந்த வீட்ல ஒரு கருவேப்பிலை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. இவளுக்கு பைத்தியம் கத்தியும் பிடிச்சிருச்சா? இவ வைக்கிற கேவலமான குழம்புக்கு கருவேப்பிலை போட்டாதான் நல்லா இருக்குமா? பாத்ரூம்ல தண்ணி வர மாட்டேங்குதுமா. உங்க அப்பா கருவேப்பிலை வாங்கிட்டு வரல, அப்ப தண்ணி மட்டும் எப்படி வரும்? என்னது, கருவேப்பிலுக்கும் தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? உப்பட்டா உப்பட்டா, ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. அத்தை, டீ எல்லாம் போட முடியாதுங்க. உங்க உள்ள கருவேப்பிலை வாங்கிட்டு வரலையாக்கோ? என்னது, கருவேப்பிலை வாங்கிட்டு வரலையா? ஏண்டி, டீ தூள் சக்கரை பால் வாங்கிட்டு வந்தறல, அதை வச்சு டீயை போடி. கருவேப்பிலை இருக்கு இங்க வாருங்க அத்தை. நீங்களும் உங்க பிள்ளையோ கருவேப்பிலைக்கே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு எங்க மரியாதை கொடுப்பீங்க? ஏண்டி, உனக்கு பைத்தியம் கிட்டி முடிச்சிச்சா? காலையில கருவேப்பிலை 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 கத்திட்டு இருக்கற. கருவேப்பிலை இல்லாம குழம்பு வைக்க மாட்டியா? 5 ரூபா வருமா கருவேப்பிலை? நான் கருவேப்பிலை கேக்குறேங்கிறதுக்காகவே உங்க பிள்ளை வாங்கிட்டு தர மாட்டேங்கிறார் தெரியுமா? டேய் பஞ்சு, இங்க வாடா. என்னம்மா? ஏண்டா, இவ கருவேப்பிலை கேட்டா நீ வாங்கிட்டு வரலையா? கடையிலேயே இல்லம்மா கருவேப்பிலை. இவன் என்னமா இன்னைக்கு ஓவரா சீனை போட்டுட்டு இருக்கா? ஆமா, சீன் போட்டுட்டாலும் ஒண்ணுமே வாங்கிட்டு வந்து கொடுக்காதீங்க. அப்புறம் என்னதான் குழம்பு வைக்கிறது? இவளை இன்னைக்கு அரைஞ்சு இவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி வைக்கல என்ற பேர் பஞ்சு இல்லையாக்கோ. என்னது, அடிப்பீங்களா? பாருங்க அத்தை, ஒரு கருவேப்பிலை கேட்டதுக்கு இவங்க அடிக்க வராங்க. டேய், என்னடா இது? சரியான பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஏன்டா யா உயிரை வாங்குறீங்க? எனக்கு இப்ப டீ வேணும். யாருங்க பைத்தியம்? நான் பைத்தியமா? 3 நேரம் வடிச்சு வடிச்சு கொட்டுற நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? டேய், இவள போ சொல்டா. இங்க நீ பேசிட்டு இருந்தா என்ன பண்ணனும் எனக்கு தெரியாது. போறேன். எங்க ஐயா வீட்டுக்கு போய் ராணி மாதிரி வாழ்றேன். ஒரு கருவேப்பிலை வாங்கி கொடுக்காத குடும்பத்துல இனிமே வாழ்றதுல அர்த்தமே இல்ல. அவன் நிஜமாலுமே உங்க அப்பா வீட்டுக்கு போறாமா? ஏ முப்பாத்தா, சொல்றது கேளு, உனக்கு கருவேப்பிலை தானே வேணும், வாங்கிட்டு வந்து கொடுக்குற. ஹலோ மிஸ்டர் பஞ்சு, கருவேப்பிலை வாங்கி கொடுக்கவே வக்கில்ல, உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி? எதுக்கடி இப்ப இப்படி பேசுற? ஒரு கருவேப்பிலை தாண்டி வாங்கிட்டு வந்து கொடுக்குற. அது நான் கேட்டோன்னு வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கணும். நீங்க எப்ப நீங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கலையோ இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. உங்களை டைவர்ஸ் பண்ண போறேன். அப்பாடா, இப்பதான் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கா முப்பாத்தா. கம்மனி இருங்கம்மா, நீங்க வேற ஏமா எனக்கு பைத்தியம் கத்தியும் முடிச்சிருச்சாடி? இல்ல, புடிச்ச பைத்தியம் இப்பதான் தெளிஞ்சிருக்கு. இந்த உலகத்தையே விலைக்கு வாங்கி தரேன்னு கதை கதையா விட்டீங்களே ரீலு. நான் ஒரு கருவேப்பிலை தான் கேட்டேன், அதைய வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாதவன் எனக்கு உலகத்துல வேற என்னத்தை வாங்கி கொடுத்து கிழிக்க போறான். என்னடி என்னமோ மாதிரி பேசுற? காதலிக்கும் போது என்னென்னவோ பேச வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம்
ஒரு கருவேப்பிலுக்கு கூட வழி இல்லாத இந்த வீட்டில் வாழ்றதுக்கு எங்க ஐயன் வீட்டில் போய் மாடு சாணி அள்ளி பொழப்ப ஓட்டிக்கு வா இந்த முப்பாத்தா. அப்பாடா, இந்த பட்டிக்காட்டு பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஏய் என்னடி இப்படியெல்லாம் பேசுற? உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா? ஆமா, உங்களுக்கு சோத்த வடிச்சு போட இனிமே யாரும் இருக்க மாட்டாங்க. நினைச்ச நேரமெல்லாம் டீ போட்டு கொடுக்க இனிமே யாரும் இருக்க மாட்டாங்க. கால் அமுக்கி விடு, கை அமுக்கி விடுன்னு சொல்லும்போது இந்த முப்பாத்தா எல்லா வேலையும் போட்டுட்டு வந்து அமுக்கி விடுவாளே. இனிமே யாரும் அதை பண்ண மாட்டாங்க. ஏய் பஞ்சு, நீ எதுக்குடா கவலைப்படுற? ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சா ஜாம் ஜாம்னு நீ பாத்துட்டு போறா. மா வாயை வச்சுட்டு கம்மன் இருக்கமா நீங்க? ஆமாங்க, ரெண்டாவது கல்யாணம் இல்ல, மூணாவது கல்யாணம், நாலாவது கல்யாணம், அஞ்சாவது கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க. ஆனா கருவேப்பிலை மறக்காம வாங்கி கொடுத்துருங்க. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு இன்னைக்கு? நல்லா தானடி இருப்ப, பைத்தியமாட்ட பேசிட்டு இருக்கிற. காதலிக்கும் போது எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு கொலுசு வேணுமா, கம்மல் வேணுமா, துணி வேணுமா, சினிமாக்கு போலாமான்லாம் கேட்டீங்களே. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு கருவேப்பில் வாங்கி கொடுக்க முடியலையே மிஸ்டர் பஞ்சு. தப்புதான் முப்பாத்தா, என்ன மன்னிச்சிருடி. உடனே கிளம்புற. கருவேப்பில் மரத்துல இருக்கிற எல்லா கருவேப்பிலையும் எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுத்துட்றேன். நீ அதை வச்சு கருவேப்பில் பொடி பண்ணி சாப்பிடுவியோ, இல்ல குழம்புல கலப்பியோ, இல்ல தலையில தேப்பியோ, அது ஓ இஷ்டம். காலம் கடந்து வந்ததுக்கு அப்புறம் கருவேப்பில் என்னமாமா, கோடி ரூபாய் இருந்தா கூட மதிப்பில்ல தெரியுமா உங்களுக்கு? ஏய் இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற? நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிக்கலாம். இவ என்னமா பேசிட்டு இருக்கா? ஏய், அவன் நிட்ட உருப்படியா முடிவு எடுத்திருக்கா. அவ வாரிக்கு எடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போடு. நீ ஜாலியா இருடா. உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்க பாரு. ஏ முப்பாத்தா, என்ன மன்னிச்சிருடி. நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குற ஒரு கருவேப்பிலைக்கு இவ்வளவு சீன் தேவையாடி? அது உங்களுக்கு வேணா ஆஃப்டர் ஆல் கருவேப்பிலா இருக்கலாம். என்னை பொறுத்த வரையில என்ற மாமா கிட்ட நான் கேட்ட பொக்கிஷம் அது. இல்ல ஏதோ நீ படத்தை பார்த்துட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்கிறியாக்கு. இல்ல முப்பாத்தா, நான் உனக்கு கருவேப்பில் வாங்கி கொடுத்துறேன். போகாத முப்பாத்தா, என்னை விட்டு போகாத முப்பாத்தா, என்னை விட்டு போகாத முப்பாத்தா. ஏனுங்க மாமா, மாமா மாமா எந்திரிங்க, எதுக்கு புலம்பிட்டு இருக்கீங்க? முப்பாத்தா நீ போகல? எங்க போகல, போகல. குஸ்பக்கா வர சொல்லி இருக்காங்களாக்கு. இல்லடி, உங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு சொன்னியே. எங்க அப்பா வீட்டுக்கு என்ன அனுப்பி வைக்கிறதுலயே இருங்க மாமா. வீட்டுல நிறைய வேலை இருக்குது, எங்க அப்பா வீட்டுக்கு எதுக்கு போகணும்? இல்ல ஏதோ ஒரு மாதிரி. என்ன பகல் கனவா? போய் ஆக வேண்டிய வேலை பாருங்க மாமா. கத்திக்கிட்டு இருக்கீங்க, புலம்பிட்டு இருக்கீங்க, அதான் வந்தேன். கனவா? அப்பாடி, ஒரு நிமிஷத்துல பயந்துட்டேன். சரிங்க மாமா, போய் கருவேப்பில் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் இல்லையாக்கும். இந்தா கிளம்பிட்ட, உடனே கிளம்பிட்ட. எத்தனை கிலோ கருவேப்பில் வேணும்? வாங்கிட்டு வந்து வீட்டு வாசல்ல குவிச்சிடுறேன். என்னடா அதிசயம், கடைக்கு போகன்னு சொன்னாலே ஓவரா பேசுவீங்க. இன்னைக்கு என்ன அதிசயமா போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க? அது மட்டும் இல்ல, கிலோ கணக்குல வாங்கிட்டு வரேன்னு சொல்றீங்க. இல்ல முப்பாத்தா, சரி நீ கேட்டுட்ட, வாங்கிட்டு வந்து கொடுக்காம நான் இருக்க முடியுமா? சரி சரி, கிலோ கணக்குல எல்லாம் வேண்டாம், 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்க போதும். அதுக்கு மேல ஒத்த பைசாக்கு வாங்கிட்டு வராதீங்க. கடைக்காரர் எதுவும் தரமாட்டேன்னு சொன்னானா எனக்கு அங்க இருந்து போன பண்ணுங்க, அவனை பேசிக்கிறேன் நானு. சரி முப்பாத்தா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வர வர இந்த மாமா எதுக்கு இப்படி புலம்பிட்டு இருக்கிறாருன்னே தெரியலையாக்கும். எப்பாடா கனவா? பயந்துட்டேன்.